வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு என்னுடைய யூடியூப் காணொளியில் நீங்கள் காண இருக்கும் வீடியோ இறால் பிரியாணி. வாங்க, இந்த இறால் பிரியாணி நான் எப்படி செய்தேன் என்று சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஃபர்ஸ்ட்டாக இந்த வீடியோ பார்க்குறீங்களா? அப்போ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வாங்க, இறால் பிரியாணி எப்படி செய்கிறேன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கு ஒரு சூப்பரான பிரியாணி தான் செய்ய போகிறேன். இறால் பிரியாணி எங்கள் வீட்டில் இறால் பிரியாணி செய்தால் எல்லாருக்கும் பிடிக்குமென்ற வழியாக இன்றைக்கு நான் இறால் பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்கு பாசுமதி அரிசி 1/2 கிலோ எடுத்திருக்கிறேன், புதினா எடுத்திருக்கிறேன், தக்காளி பழம், கொத்தமல்லி இலை, தேசி புளி, சின்ன வெங்காயம், உள்ளி, இஞ்சி எடுத்திருக்கிறேன். இது இடிச்செடுக்க வேணும். தயிர் எடுத்திருக்கிறேன், பச்சை மிளகாய். நான் 1 கிலோ இறாலை கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இவெல்லாம் தான் தேவையான பொருட்கள். மீதி பொருட்கள் நான் பிரியாணி செய்யும் போது பார்க்கலாம். முதல்ல நாங்கள் நெல் அரிசியை 3-4 தண்ணியில் கழுவிட்டு அரிசியை ஊற வைப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி கழுவிட்டு அரிசி ஊறுறதுக்காக தண்ணி கொஞ்சம் விட்டு வச்சிருக்கிறேன். இப்போ இதில் நான் சட்டி வச்சிருக்கிறேன் பிரியாணி செய்ய. அதில் எண்ணெயும் நெய்யும் விட்டுருக்கிறேன். உங்களுக்கு தனியாக நெய்யில் செய்ய விருப்பம்னா நெய்யும் விடலாம். அதில் நான் பிரிஞ்சி இலையும் பட்டையும் கராம்புகள் எல்லாம் போட்டிருக்கிறேன். இப்போ இதில் நாங்கள் சின்ன வெங்காயத்தை போடுவோம். இந்த சின்ன வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டுக்கும். அது வரைக்கும் நல்லா வதக்கி கொடுக்கணும். பிரியாணிக்கு வெங்காயம் நல்லா வதங்கினா தான் நல்லா டேஸ்டாக இருக்கும். இந்த இறால் பிரியாணிக்கு பிரியாணியை சின்ன வெங்காயத்தில் செய்தீங்களான்னு சொன்னால் பிரியாணி இன்னும் நல்லா டேஸ்ட்டாக சுவையாகவும் இருக்கும். ஒரு முறை சின்ன வெங்காயத்தில் மட்டுமே நீங்கள் பிரியாணி செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டுக்கும். இப்போ பார்த்தீங்களா வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இதில் எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாயை போட்டுக்கொள்கிறேன். அதோட நான் கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த தக்காளி பழத்தையும் போட்டுக்கொள்கிறேன். போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். இந்த தக்காளி பழம் நல்லா கரைய வேணும். அப்போ தான் இந்த பிரியாணிக்கு நல்லா இருக்கும். தக்காளி பழம் நல்லா கரையட்டுக்கும். இப்போ இதோட நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற புதினாவையும் கொஞ்சமாக இதில் போட்டுக்கொள்கிறேன். முதல்ல அதோட எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லியும் போட்டுக்கொள்ளுறேன். போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன். இப்போ இதை நாங்கள் ஒரு 5 நிமிஷம் மூடி வைப்போம், இந்த தக்காளி பழம் கரையிறதுக்கு. இப்போ தக்காளி பழம் எல்லாம் கரைஞ்சிட்டு நாங்கள் எடுத்து வச்சிருக்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் போட்டுக்கொள்ளுறேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகும் வரை நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைப்போம். இப்போ எல்லா பச்சை வாசனை எல்லாம் போயிட்டது இஞ்சி பூண்டுண்ட. இப்போ நாங்கள் இதில் எடுத்து வச்சிருக்கிற இந்த தயிரை இதில் விட்டுக்கொள்ளுறேன். தயிரை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவேன். இப்போ தயிரும் போட்டாச்சு. இப்போ நாங்கள் இதில் எடுத்து வச்சிருக்கிற இந்த இறாலை போட்டுக்கொள்ளுவோம். இறாலை போட்டு இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கொள்ளுறேன். பிரியாணி பவுடர் போட்டுக்கொள்ளுறேன். 2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி பவுடர் போட்டுக்கொள்கிறேன். கொஞ்சம் உரைப்புக்காக நான் தூள் போட்டுக்கொள்ளுறேன். 1 ஸ்பூன் போட்டிங்கன்னா காணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன்.
இப்போ இதை ஒரு நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் இந்த தூளிൻ്റെ பச்சை வாசனை போகும் வரையும் ஒரு 5 நிமிஷம் மூடி வைப்போம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அரிசிக்கு உலா வச்சேன்னா நான் கொதிச்சுட்டு இப்போ அரிசியை போடுவேன். பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு நான் உப்பு போட்டுக்கொள்ளுறேன். இதில் வந்து இப்போ நான் தேங்காய் பால் விட போகிறேன். நான் தேங்காய் பால் விட்டு தான் நான் பிரியாணி செய்கிறேன். நான் இறால் பிரியாணி வந்து தேங்காய் பால் விட்டு செய்கிறேன்னா இப்போ நான் தேங்காய் பால் விட்டுக்கொள்ளுறேன். விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வையுங்க. 5 நிமிஷம் தேவையில்லை. இந்த பால் வந்து ஒரு கொதி வரட்டுக்கும் அது வரையும் நாங்கள் மூடி வைப்போம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தேங்காய் பாலை விட்டு கொதிக்க வையுங்க. இப்போ நான் மூடி வைப்போம். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு எடுப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் பால் விட்ட உடனே கீழே அந்த தம்பைக்கிற சட்டி வச்சுட்டு அதுக்கு மேலே தூக்கி இப்போ நான் வந்து இந்த கிரேவியை வச்சிருக்கிறேன். இப்போ இதோடையே நல்லா குக் ஆகி வரட்டுக்கும். இப்போ பார்த்தீங்களா நல்லா இறால் வந்து கொதிச்சு அவிஞ்சிட்டுது. இப்போ நாங்கள் வந்து இதில் கொஞ்சமாக தேசி புளி விடுறேன். தேசி புளி விட்டுட்டு இதை நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணுங்க. நீங்களும் இதே மாதிரி ஒரு முறை இறால் பிரியாணி செஞ்சு பாருங்க. உண்மையிலேயே நல்ல டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும். இப்படி செய்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பிடாத சின்ன பிள்ளையிலே சாப்பிடுவீங்க. இந்த இப்படி பிரியாணி செய்தீங்களா தேங்காய் பால் விட்டு செய்யுங்க. தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் விட்டு செய்தீங்களா நல்லா இருக்கும் பிரியாணி. இப்போ பார்த்தீங்களா நாங்கள் இப்போ இறால் நல்லா கொதிச்சுட்டு பாருங்க. இப்போ இதில் வந்து நாங்கள் வடித்து எடுத்து வச்சுருக்க இந்த சாதத்தை இதில் போட்டுக்கொள்ளுவோம். அரிசி வந்து ஒரு 30லேருந்து 40 வீதம் தான் குக் பண்ணி வேணும் இந்த அரிசி. இப்போ நாங்கள் இதில் போட்டுக்கொள்கிறோம். இந்த சாதத்தை போட்டுட்டு நாங்கள் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியை சோறெல்லாம் போட்டுட்டு நெய் விட்டுருக்கிறேன். இதில் வந்து இப்போ நான் புதினாவையும் போட்டுக்கொள்ளுறேன். அதோட எடுத்து வச்சிருக்கிற இந்த கொத்தமல்லியையும் போட்டுக்கொள்ளுறேன். போட்டுட்டு நீங்கள் இப்படியே மூடி வையுங்க. இதில் வந்து வெங்காயம் கஜு எல்லாம் பொரிச்சு போடலாம். எங்களோட வீட்டில் வந்து இந்த நட்ஸ் சாப்பிட ஆயினம், அதால் நான் வந்து போடையில உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் இதை நல்லா மூடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு எடுத்தீங்களன்னு சொன்னால் சூப்பரான ஒரு இறால் பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போ நாங்கள் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா சூப்பரான இறால் பிரியாணி வந்து ரெடி ஆகிருக்கு. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. உதிரியாக வரும். நீங்கள் வந்து எப்போவும் பிரியாணி செய்யும் போது இந்த அரிசியை வந்து புரிம்பா போட்டு ஒரு கொதிக்க பிறகு நீங்கள் போட்டிங்களன்னு சொன்னால் என்ன பிரியாணிக்கும் இப்படி அரிசி போலண்டு வரும். பாருங்க சூப்பராக வந்திருக்கு என்னுடைய பிரியாணி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க இறால் பிரியாணி. நான் சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்க. இப்போ பார்த்தீங்களா என்னுடைய இறால் பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்க. நீங்களும் இதே மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இந்த இறால் பிரியாணி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு ரெசிபியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.